வணக்கம் அனைவருக்கும். இன்று பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி ஒரு சிறப்பான நாள் பற்றி பார்க்க போகிறோம். இன்று தேசிய உற்பத்தி திறன் தினம். நாடளவில் இன்று ஒவ்வொரு பொருளிற்கான உற்பத்தியை அதிகரிக்கும் விதமாக அதை நாம் பங்கெடுத்து சிறந்த அளவில் அந்த பொருளின் தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்காகவும் அதனுடைய சிறப்பை வலியுறுத்தி அந்த பொருளின் மிகச்சிறந்த முன்னோட்டமான சிறப்புகளை அடைவதற்குமான விழிப்புணர்வு தினம்தான் இன்று. இந்த தினத்தில் பொருட்களின் வளத்தினை அதிகரிக்கும் விதமாக அதை பயன்படுத்தக்கூடியவர்களின் சிறப்பாக இந்த நாள் அமைய வேண்டும். உற்பத்தி பெருகினால்தான், இப்போது விவசாயத்தை எடுத்துக்கொண்டால் விவசாயிகளின் பேராதரவுடன் அவர்கள் தங்களுடைய கைவண்ணத்தில் உருவாக்கப்படக்கூடிய சிறப்புகளை ஏற்படுத்த வேண்டும். அவர்களுக்கு விளைச்சலுக்கேற்ற ஊதியத்தை கொடுத்து அவர்களை அந்த தொழிலிலிருந்து அவர்கள் முன்னேறும்படியாக அவர்கள் மீண்டும் மீண்டும் விருப்பத்துடன் அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும். மற்றும் தொழிற்சாலைகளில் உருவாக்கப்படக்கூடிய பலவிதமான பொருட்களின் திறன், அதனுடைய வளர்ச்சி அதிகரிக்க வேண்டும். நன்கு அவர்கள் கொடுக்கக்கூடியது பொருட்கள் திறன் கொண்டதாகவும் நன்கு தரமானதாகவும் அவர்கள் உருவாக்க வேண்டும். எல்லோருக்கும் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் உபயோகமுள்ள பொருளாகவே சிறந்து விளங்க வேண்டும். அதனுடைய திறன் வளர்ந்தால் நமது நாடு பெருகும், நாட்டின் வளம் அதிகரிக்கும். வளத்தோடு வளமாக பல நாட்டுகளுக்கு போராடி பல நாடுகள் நமது நாட்டை எட்டி பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த பொருளின் தரம் இருக்க வேண்டும். அப்போது என்றால்தான் அவர்கள் தங்களுடைய நாட்டிற்கு ஏற்றுமதி செய்து அந்த பொருளை பயன்படுத்துவார்கள். அந்த அளவிற்கு இன்றைய நாளின் சிறப்பு. இந்த தேசிய உற்பத்தி திறன் நாளில் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தெரிந்த, தங்களுக்கு பிடித்தமான அவர்களுடைய கைத்தொழிலில் உருவாகக்கூடிய பொருட்கள், இன்று குடிசை தொழில் அதிகமாக உள்ளது. அவர்கள் நன்கு ஆர்வத்துடன் அந்த பொருளை தயாரிக்கிறார்கள். இது சீனா நாட்டிலெல்லாம் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்லாம் தயாரிக்கிறார்கள். அதனுடைய சிறப்பை அவர்கள் ஏற்படுத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்தில் நன்கு பயனுள்ள பொருட்களை தயாரித்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். அந்த அளவிற்கு அவர்களுடைய நாட்டின் வளம் இருப்பதாலும் மேலும் நமது நாடும் பெருக வேண்டும், வளமுடன் வாழ வேண்டும், வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடனே இந்த நாளை அமைத்து அனைவரும் சிறப்புடனும் தொழில் மேம்பட்டு வளம் கொளிக்க வேண்டும் என்பதை இந்த நாளின் சிறப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அனைவரும் கேட்ட அனைவருக்கும் நன்றி.